லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இந்திரஜி அவர்கள் அந்த போட்டியை விட்டு எலிமினேட் செய்யப்பட்ட பொழுது அவர் அடைந்த கவலைக்கு நிகர் இல்லை என்றே கூற வேண்டும். அவர் மட்டுமன்றி அவரின் தோழர்களும் மிகவும் கவலையடைந்தார்கள். மலையக மக்கள் இந்திரஜி தொடர்பாக நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். திறமையாக பாடக்கூடிய ஆற்றலும் அவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் அருமையான குரலில் அவர் பாடி மற்றவர்களை அசத்தக்கூடிய தன்மையும் அவரிடத்தில் காணப்பட்டது. சரிகமபா லிட்டில் சாம்ஸ் போட்டி பங்குவத்திருந்த அசானியும் மலையகத்தைச் சேர்ந்தவர். மலையக மக்கள் 2 வெற்றியாளர்களை சரிகமபா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஈழ பிரதேசத்தைச் சேர்ந்த கில்மிசாவும் மலையகத்தைச் சேர்ந்த அசானியும் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தும் அந்த வாய்ப்பை விட்டு சற்று எலிமினேட் ஆகக்கூடிய நிலைமை இறுதி நேரத்தில் அசானிக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இருந்தாலும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு வடபுலத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிசா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை சென்றிருந்த மலையகத்தின் ஒரு போட்டியாளர் இந்திரஜி அவர்கள் வறுமையின் உச்சகட்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் மீது கொண்ட தீராத ஆசை காரணமாக அவரின் பாடலை திறமையாக பாடக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருந்தார். இதை வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு சரிகமபா இடம் கொடுத்திருந்தது. சரிகமபா நிகழ்ச்சியில் அவர் பங்கு பற்றியதும் அங்கு இருந்த போட்டியாளர்கள் அவரை சக நண்பராகவும் ஓர் திறமைசாலியாகவும் பல குரலில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் நடிப்பு திறமையவராகவும் அவர் காணப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் ரசிகர்கள் மிகவும் கவலையடைந்திருந்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அவர் தொடர்பாக எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு அவர்களின் ஆசையை நிறைவேற்றாமல் ஆக்கியிருக்கின்றது. இருந்தாலும் ரசிகர்களின் வேண்டுகோள் தொடர்ந்தும் அவர் பாடுவதற்கான முயற்சிகளை இடைவிடாது மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் அவாவாகும். இந்திரஜி தொடர்பான செய்திகளை எங்கு இருந்தாலும் தேடி ரசிகர்களுக்கு வழங்குவதற்காக லைவ் தமிழ் செய்திகள் பல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. சரிகமபா நிகழ்ச்சி என்றால் அதற்கு லைவ் தமிழ் முதலிடம் கொடுப்பதும் இயக்குநர்களின் ஒரு செயற்பாடாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் லைவ் தமிழ் இந்திரஜி தொடர்பான தகவல்களை அவரின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக அவரின் ஊடாக பெற்று அதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம்.